இவங்கள் பேசுவதற்கு செயலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, அதுல இன்னொன்னு வைத்தறிச்சோட நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை வெளியே வருது. ஊத்துக்குழியில அந்த போராட்டம் நடக்கிற போது பட்ட பகல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 2 பேரையும் யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே அப்படியே உயிரோட பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறாங்க. ஐயோ ஐயோன்னு கதறாங்க, தண்ணிங்கிறாங்க, பெட்ரோலை ஊத்துறாங்க. 2 பேர் கருகி செத்தார்கள். அதுல ஒருத்தன் பேரு ராமசாமி, அவனுடைய பொண்ணு பேர் என்னன்னு தெரியுமா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவனுடைய அப்ப அவன் சாகிற போது கதற நேரத்துல இந்தி ஒழிக தமிழ் வாழுன்னு கோஷம் போட்டாங்கன்னு அடுத்துதான் சொல்றேன். உங்களுக்கு உணர்வு என்று மனிதாபிமானம் ராத்திரி உங்களால் தூங்க முடியாது. அவனை உயிரோடு அப்படி கொளுத்தி அங்கே கூத்தாடினார்களே, அவர்களில் சில பேருக்கு மொழிப்போர் தியாகி என்று அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா இல்லை இந்த ஆட்சியில? இதை விட ஒரு மானங்கட்ட செயல் இருக்க முடியுமா? இதுக்கு தான் ஒரு பணமா? இதுதான் உணர்ச்சியை தூண்டி விடுறீங்களா? யார்கிட்ட சார் ஏமாத்துறீங்க? திரைப்படங்க, அது ஏங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி, அதாவது என்னன்னா காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு ஆலமரம் போன்ற ஒரு கட்சியை நேத்து சிவகார்த்திகேயனால ஒழிச்சிட முடியும். நீங்க அவ்வளவு பலவீனமா இருக்கீங்க, அவ்வளவு பலவீனமா இருக்கீங்க. இப்ப அப்ப உங்களுக்கு பாவம், நீ சின்ன பையன், அதனால புரியல, வேற வழியில் நான் சொல்றேன். இவங்களுடைய மூலவர் அண்ணாதுரை ஒரு தடவை சொன்னார், என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க. 2 சினிமா சென்சார் இல்லாம என்ன விட சொல்லுங்க, ஆட்சியை பிடிச்சிருவேன். அதுக்கு என்ன பொருள் உங்களுக்கு புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், ஆயுதமா இருக்கு. இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு முறை கருணாநிதி கேட்கிறாங்க, அப்ப அந்த காலத்துல, நீங்கள் கோயில் கூடாது, அதாவது நாத்திகவாதிகள், ஆத்திகத்துக்கு எதிர்ப்பானவர்கள். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க அப்படி சொல்லலையே. என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். 1950களிலே முதல்ல வந்த சினிமா என்னுடைய படம். அந்த படத்துல, அதாவது அந்த பழைய பராசக்தி, நீங்க இதை நினைச்சுக்காதீங்க, அதுல ஒரு வசனம் வரும், கோயில் கூடாது என்பதல்ல எங்களுடைய கொள்கை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் கொள்கை. ஆமா, அதை எடுத்து சொல்லி எங்க கொள்கையே அப்பவே சினிமாவில் சொன்னோம். சொன்னாரா? அவரு சினிமாவில் அந்த வசனம் தான் எங்க கொள்கைன்னு அவர் சொன்னா ஒத்துக்கிறீங்க. அவங்க சினிமாவில் அந்த வசனத்தை அதுதான் கொள்கைன்னு நாங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன சார் ரெட்டை நிலை?